الله تعالى في القرآن والفرقان المجيد وربك يخلق ما يشاء ويختار ما كان له خيرا. صدق الله. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால், உங்களுடைய ரப்பு அவன் தான் நாடிய ஒன்றை படைக்கிறான், நாடியதை தேர்வு செய்கிறான். அவன் படைப்பதிலேயும் தேர்வு செய்வதிலேயும் குறுக்கீடு செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. மாக்கான செய்கிறான். அவனை தவிர மற்றவர்களுக்கு தேர்வு செய்யும் உரிமை என்பது கிடையாது என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு காணல் நீர், ஒரு மாயை. அதை முதல்ல நம்ம விளைவிக்கிறோம். ஏன் காணல் நீர் என்பதாக சொல்லப்படுதுன்னா, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருந்துட்டாரு. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தோல்வி, கவலை, நெருக்கடி அப்படிங்கிறது இல்லை. வசதியானவங்களுக்கும் பணம் உள்ளவங்களுக்கும் கூட அது இருக்குது. பதவி உள்ளவங்களுக்கும் அது இருக்குது. பிரபலமா இருக்கிறவங்களுக்கும் அது இருக்குது. செல்வாக்கா உள்ளவங்களுக்கும் அது இருக்குது. மதிப்பா அந்தஸ்தா ஊர்ல எல்லாரும் வாயில வரல் வைக்கிற அளவுக்கு புகழுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கவலை இருக்குது. இப்ப இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை இதான உண்மை. அப்போ வாழ்க்கை என்பது ஒரு காணல் நீர். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில தோல்வி ஏற்படத்தான் செய்யுது. வெற்றி என்பது அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அது கிடைக்காம போனவங்க கூட உண்டு. அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய மனசை எப்படி திடகாத்திரப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மேன் ப்ரோபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு. மனுஷன் ஒன்று நினைச்சா இறைவன் ஒன்று நினைக்கிறான். கடைசியில் இறைவனுடைய இந்த பிரகாரத்தை எதுவும் நடக்குது. அவருடைய நாட்டுப்படி தான் என்னெல்லாம் நடக்குது. மனிதனுடைய ஆசையை விட அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் பலமானது. அப்ப நம்ம எப்படி வாழ்க்கைனா என்னங்கிறத விளக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இறைவனால் வகுத்தளிக்கப்பட்டு விட்டது, பகுத்தளிக்கப்பட்டு விட்டது. வகுத்தளிக்கப்பட்டு விட்டது, வரையறுக்கப்பட்டு விட்டது, பகுத்தளிக்கப்பட்டு விட்டது. எப்படி வேணாலும் வச்சுக்கா, ஆக மொத்தத்தில் அல்லாஹ்வால ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கை வட்டமிடப்பட்டு விட்டது. அதை தெரியாம நம்ம அதையும் தாண்டி கற்பனைப்படுறோம், அதையும் தாண்டி ஆசைப்படுறோம், அதையும் தாண்டி நம்ம எதிர்பார்க்கிறோம். அது கிடைக்காம போகவே நமக்கு புலம்பல் ஏற்படுது, கவலை ஏற்படுது, ஒரு விதமான விரக்தி ஏற்படுது, நிம்மதி போயிடுது, சந்தோஷம் போயிடுது, எல்லாமே இதனால நோய் ஏற்படுது. காரணம் நம்ம தான், அல்லாஹ் இல்லை. நான் லட்சாதிபதியா வாழணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட சொல்லி அல்லாஹ் வச்சுன்னா, நான் லட்சாதிபதியா வாழணும், கோடீஸ்வரனுடைய பிள்ளையத்தை நான் மனம் பிடிக்கிறோம், பெரிய வசந்த மாளிகையை நான் கட்டுறோம், என் வாழ்க்கையில எனக்கு சிரமமே வரக்கூடாது, எனக்கு தோல்வியே ஏற்படக்கூடாது, இப்படியெல்லாம் அவனுக்குள்ள சில எண்ணங்களை கொண்ட ஒரு எதிர்பார்ப்புகளை கட்டமைச்சுக்கிறான். எப்ப பார்த்தாலும் அதையே கண்ணாடியை பார்க்குற மாதிரி அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. மாற்றமா நடந்தவனா அவனால தாங்க முடியல, ஜீவனிக்க முடியல. அழுகுறான், துடிக்கிறான், புலம்புறான், ஓடுறான், ஆடுறான், குதிக்கிறான். பலவிதமான ஒரு டார்ச்சட்டாக அவன் உணர்றான். இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான ஆசைகளை நோக்கி நம்முடைய உள்ளத்தை அமைக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஆன்மீக எண்ணங்களை கொண்டு நம்முடைய உள்ளத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுலதான் திருப்தி இருக்கு. இருக்கிற நாளை நிம்மதியா படிச்சுட்டு போவோமே. அதுக்கு காரணம் நம்ம அமைக்கக்கூடிய எண்ணங்கள் தான். எப்படி நம்முடைய எண்ணங்களை இதயத்தில் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எண்ணங்களை கொண்டு இதயத்துல நான் ஒரு அடிமை. என்னைக்காவது இதை பத்தி நம்ம சிரிச்சிருக்கிறோமா? நான் ஒரு அடிமைங்க. அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய அடிமை. நேரத்தே கூட பயங்கர நான் சொன்னேன், அந்த காலத்துல ஒரு பழக்கம், அடிமை கலாச்சாரம் இருந்துச்சு அந்த காலத்துல. எஜமானன் தன்னுடைய அடிமைக்கு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணம் முடித்து வைத்தால் அந்த அடிமை ஏன் எதுன்னு கேட்க முடியாது. அவருடைய உத்தரவுக்கு எதிராக தன்னுடைய ஆசையை எடுத்து வைக்க முடியாது. யாருக்கு முடிச்சு வைக்கிறானோ மனம் முடிச்சுதான் ஆகணும். அவர்களுடைய உணர்வுகள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, உள்ளம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, ஆசை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இது விதி, காலத்தின் விதி, அல்லாஹ்வின் விதி அல்ல, கால சூழலின் விதி. சாதாரண மனிதனிடத்திலேயே அந்த நடைமுறை இருக்குது. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய அடிமை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது எஜமானங்கிற அந்த உரிமையில இவ்வளவு பலவந்தத்தை ஏற்படுத்தும் பொழுது பராக்கிரமசாலி அல்லாஹ் நம் மீது ஆதிக்கத்தை செலுத்துறதுல என்ன தப்புங்கிற. அப்போ முதல்ல நம்ம அல்லாஹ்வுடைய அடிமை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை பிச்சைங்க. அதை என்னைக்காவது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதுக்கு என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில? நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பிச்சை. அதனாலதான் சில பேர் அல்லாஹ் பிச்சைன்னு பேர் வச்சிருக்காங்க. முடியுது பொருத்தமான பேர் தான் அல்லாஹ் பிச்சை. யாராவது இருக்கீங்களா நீங்க அல்லாஹ் பிச்சை? உங்க உறவினர்கள்ல ஊருக்காரங்க யாருமே இல்லையா? யார் இருக்காங்களா? எங்க ஊர்ல நிறைய அல்லாஹ் பிச்சை இருக்கு. ஒரு டஜன் இருக்கு, ஒரே தெருவில் ஒரு டஜன் இருக்கு. அந்த பேரு ரொம்ப ஃபேமஸான பேரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிற பிச்சை. அல்லாஹ்வுத்தாலா என் வாழ்க்கையில எதை நிகழ்த்தினாலும் அதை கொண்டு நான் திருப்திப்படுத்திக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அல்லாஹ்வை போய் நிர்பந்திக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவன் தரல, அவன் கொடுக்கல, அவன் செய்யல, அவன் பண்ணல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கலாம். அல்லாஹ்வை மீது வைக்க முடியுமா? அல்லாஹ்வை நிர்பந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் என்ன அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேனா? அவன் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நான் ஏதாவது அவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேனா? அவன் ஏதாவது கடமைப்பட்டிருக்கிறானா அவனுக்கு கொடுக்கறதுக்கு? அப்படியெல்லாம் என்னணும். கொடுத்தா நன்றி சொல்லுவேன், கொடுக்கலைன்னா சபர் செய்வேன். இது என் தலையெழுத்து. இது கருவறை கணக்கு. இது கருவறையிலே போட்ட பட்ஜெட். மறுபரிசீலனைக்கு இடம் இல்லை. அல்லாஹ்வா நாளை தவிர, நம்முடைய துவா மாத்தினாலே தவிர, அல்லது நம்முடைய தர்மம் மாத்தினாலே தவிர, துவா மாத்தினாலே தவிர, அல்லாஹ்வா மட்டும் மாத்தினாலே தவிர, இது கருவறை கணக்கு. கருவறையிலே போட்ட பட்ஜெட். எந்த அரசியல்வாதியும் மாற்றிட முடியாது, எந்த அதிகாரியும் மாற்றிட முடியாது, எந்த கொம்பனும் மாற்றிட முடியாது. இந்த விளக்கணமா இல்லையா? கொடுத்தா நன்றி சொல்லுவேன், கொடுக்கலைன்னா சபர் செய்வேன். இன்னொன்னு செய்வேன், என்ன? எனக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து ஆறுதல் அடைவேன். இந்த மாதிரியான மனோதத்துவ ரீதியான உலகியல் ரீதியான எண்ணங்களை கொண்டு நம்முடைய இதயத்தை என்னைக்காவது நம்ம ஒத்து பார்த்துருக்கிறோமா, ஒத்தடம் கொடுத்துருக்கிறோமா, நம்ம பக்குவப்படுத்தி இருக்கிறோமா? இப்படியெல்லாம் நீங்க சிந்திச்சீங்க என்னன்னீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பாரம் தெரியாது, கவலையா தெரியாது. கவனிக்கிறது எங்க இருந்து வருது? நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க ஊர் வீட்லயே இறங்குறாங்க. நாம தான் அதை உற்பத்திப்படுத்திக்கிறோம், நாம தான் அதை ஏற்படுத்திக்கிறோம். அதுக்குத்தான் ஷரியத் சில வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. கவலை நீங்கிறதுக்கு என்ன வழி, வியாதி நீங்கிறதுக்கு என்ன வழி, அதை நம்ம கையாற்றுறது. அடுத்து பாருங்க, இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வாழ்க்கையெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருந்து ஒருத்தருக்கு கவலை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, மன கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் அவருடைய ஆசை தான். இன்னும் சொல்ல போனா, எனக்கு தோல்வியே வரக்கூடாது அப்படிங்கிற அவருடைய வரட்டு சித்தாந்தம், நடைமுறைக்கு ஒவ்வாத வரட்டு சித்தாந்தம், எனக்கு தோல்வியே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய கவலை இருக்கிறார். ஆசையும் வரட்டு சித்தாந்தம். அதனால தான் அல்லாஹ் அன்கபூத் என்கிற சூறாவை இறக்கி வச்சிருக்கிறார். அன்கபூத்னா என்ன தெரியுமா? அன்கபூத்னா சிலந்தி பூச்சி. சிலந்தி பூச்சி என்கிற பெயர்ல அன்கபூத் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு. ஏன் அல்லாஹ் அந்த பேர்ல சூறாவை இறக்கி வச்சானா, இன்ன அவுனல் பியூத்தி, வீடுகளிலேயே ரொம்ப பலகீனமான வீடு சிலந்தி பூச்சி வீடு. ஆனா அது என்ன நினைச்சுக்கிச்சு, நம்ம ரொம்ப பலமான ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு.
காற்றில் இருந்தோ மழையில் இருந்தோ விபத்தில் எதிலிருந்தும் பாதுகாப்பு பெற முடியாத பலகீனத்திலும் பலகீனமான ஒரு வீடு. ஆனா அதனுடைய நினைப்பு உழப்ப கெடுக்குங்கிறவன். இதே மாதிரி மனிதர்களுடைய சிந்தனைகளும் இருக்கிறது. எனக்கு அது வரக்கூடாது, இது வரக்கூடாது, சொல்லணும். சிறியவர்களுக்கு பெரியவர் வரைக்கும், பாமரர்களுக்கு அறிஞர் வரைக்கும், அனுபவசாலி வரைக்கும் அத்தனை பேருக்கு இந்த எண்ணம் என்ன? நான் ஆசைப்பட்டது நடக்கணும், என்னுடைய எதிர்பார்ப்புப்படி கிடைக்கணும். எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை, ஆசைப்படுறது ஹராம்னு சொல்ல வரல, எதிர்பார்க்கிறது சரீரத்துக்கு மாற்றமான விஷயம் சொல்ல வரல. நெகட்டிவா சிந்திச்சு பார்த்துக்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய நிலையை எப்படி அமைச்சுக்கிறோம்ங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலுக்கு தான் இதெல்லாம் சொல்லப்படும். குழந்தை கீழே விழுந்துருச்சு, தாயினுடைய கண்ணுக்கு முன்னாடி தான், பெற்றோர்களுடைய பார்வையில் தான் அது விழுந்ததனுடைய அந்த அளவு நிலை இதையெல்லாம் பார்த்துட்டு பதட்டப்படாம கலங்கப்படாம இடிஞ்சு போய் உட்கார்ந்துடாம விரும்பு வந்து தள்ளி விடுவாங்க. எந்திரி அவங்களுக்கு தெரியுது, இப்படிலாம் 3 தடவை விழுந்து எந்திரிச்சா தான் நடக்க முடியும். விழுகாமையே நடக்க முடியுமா? சொல்லியே கூட சைக்கிள் வந்து 2 வாட்டி விழுந்தாங்கன்னா சைக்கிளே ஓட தெரியும். இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பெற்றோர்களுடைய பார்வையிலேயே குழந்தை தடுமாறும் பொழுது உடனே இடிஞ்சு போய் உட்கார்றது இல்லை. இப்படி பண்ணா தான் அவங்க நடக்க முடியும், இப்படித்தான் பழகணும் அப்படின்னு தேர்த்துவாங்க. ஆனா குழந்தைக்கு கீழே விழுந்துட்டுமே, காயப்பட்டமே, அப்படியாச்சே இப்படியாச்சே, அதுக்குள்ள போட்டு பல விதமான பயமும் அதிர்ச்சியும் உறைஞ்சு போயிருக்கும். பெற்றோர்களுக்கு அது இருக்காது. ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியும் என்ன விவரம் அப்படின்னு. இதே மாதிரி மனிதர்களுடைய சிரமங்களை பார்த்து மனிதர்கள் வியந்து போயிருக்கிறாங்க, அதிர்ச்சியாகி போய் உறைஞ்சு போயிருக்கிறாங்க. நல்லா அவருக்கு தெரியும், ஏன் இவனுக்கு இந்த சிரமத்தை நான் கொடுத்தேன், இவனுக்கு ஏன் இந்த கஷ்டத்தை நான் கொடுத்தேன், கொடுக்கலைன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகும், இவனை அடக்கியே தான் வைக்கணும். உலகில் அந்த பொருளாக அந்த பாலில் பாலில் லபசத்துக்கு சில பேரை கொண்டு சில பேரை நான் தட்டி வச்சிருக்கிறேன், இல்லைன்னா அவன் உலகத்தையும் அழைச்சிக்கணும். யார் சொல்லுவா? இவனை ஏன் இந்த நிலையில வச்சிருக்கிறேன், இவனுக்கு ஏன் இந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கிறேன்னா எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு தெரியாது. அவன் குழந்தைகிட்டு தான் இருப்பான். அது சின்ன ஒரு உதாரணத்தை வச்சு என்று பயணம் வச்சுக்கேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மையார் அவர்கள் எல்லாம் வரக்கா என்பவரிடம் வேலை படித்தவர், உறவினரும் கூட. யாருக்கு? கதீஜா அம்மையாருக்கு அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி கோவையில் இப்படிலாம் நடந்துச்சு, தெரியுங்க அந்த சம்பவம் சொல்கிறாங்க. அப்போ நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அந்த வேதம் படித்த அந்த வரக்கா சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக ஆக போறீங்க, வந்தவர் ஜிப்ரீல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு கட்டம் வரும், உங்கள் ஊருக்காரங்களே உங்களை அழைச்சி தொடருவாங்க. அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு தரேன், உதவி செய்வேன். ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லிட்டேன். நடந்த நிகழ்வை பார்த்துட்டு அவர் வேதம் படிச்சிருக்கிறதுனால, வேதத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுனால அந்த தூதர் கடைசி தூதர் நீங்கள் தான், வந்தவர் ஜிப்ரீல். மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் புட்டு வச்சுட்டார். அவன் முகரி செஞ்ச நபிசல்லாஹு கேட்டாங்க, ஏன் மக்கள் என்ன வெளியேற்றுவாங்களாம்? ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் நபிசல்லாஹு மேலே அவ்வளோ பிரியம் வச்சிருந்த மக்கள், சாதித்து அமீன் நம்பிக்கையாளர் உண்மையாளர் அப்படிலாம் பாராட்டி கொண்டிருந்த மக்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நபிசல்லாஹு எதிராக திரும்புவாங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காலகட்டம். அவன் முகரி செய்ய இந்த மக்களாக இன்னைக்கு வெளியேற்றுவாங்க அப்படின்னு நபிசல்லாஹு கேட்டாங்க. அப்போ வரதா சொன்னாரு, ஒவ்வொரு நபியுமே தன்னுடைய ஊரை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறாங்க, நீங்க மட்டும் விதிவிலக்கல் உங்களுக்கு அதான் நடக்கும், இதை நானா சொல்றேன், வேதத்தில் இருக்கு அப்படின்னு வரதா சொல்றாரு. இப்போ ஏற்கனவே தகவல் கிடைச்சிருச்சு, விவரம் தெரிஞ்சிருச்சு. அது மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உள்ளத்தை விடகாத்திரப்படுத்திட்டாங்க. இன்னும் சொல்ல போனா துரத்த அடிக்க விரட்ட இன்னும் வீரியம் கூட செஞ்சு குறையல. ஆறுதல் பட்டுக்கிட்டாங்க. இப்படி நடக்குங்கிறது தெரிஞ்ச உடனே, இது வேதத்தில் உள்ளது, அதனுடைய நாட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே தன்னுடைய உள்ளத்தை அதுக்கு தகுந்த மாதிரி கிரகத்திரப்படுத்திக்கிட்டாங்க. அதனால சாதிக்க முடிஞ்சிச்சு. அதே போல பத்ர் போர்ல 70 பேரை கைது செய்யறாங்க. யாரு? இஸ்லாமியர்கள். எதிரிகள் 70 பேர். 70 பேரை கைது செய்து விட்டு ஈட்டுத் தொகை வாங்கி விடுதலை செய்யறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்து ஒரு போர் வரும், இதோ இந்த உஹது மலை கிட்ட அந்த போர் நடக்கும். இஸ்லாமியர்கள் 70 பேர் ஷஹீதாகுவாங்க, 70 பேர் கைதிகளாகுவாங்க. இது அடுத்த போர்ல நடக்கும் அப்படின்னு முன்னறிவிப்பு செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு
ஏற்கனவே நபிசுல்லாஹு செய்த அந்த முன்னறிவிப்பு சஹாபாக்களுடைய உள்ளத்தை திரகாத்திரப்படுத்திடுச்சு. அவங்க பயப்படல, அதிர்ச்சி ஆகல, நடக்கிறது நடந்துதான் ஆகும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது அப்படின்னு இன்னும் ஒரு வீரியத்தோட இறங்குறதுக்கு அது முன்னறிவிப்பு ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்போ நம்முடைய உள்ளத்தை திரகாத்திரப்படுத்திக்கணும். அல்லாஹ்தஆலா இந்த நிகழ்வுல நடந்த முன்னறிவிப்பு மாதிரி செய்தி மாதிரி ஆயத்துல குர்ஆன்ல வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அம்மா ஹசிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னத, நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே சும்மா நுழைஞ்சிட முடியாது. பல சோதனைகளையும் சிரமங்களையும் பட்டு பட்டு நொந்து நொந்து அதுக்கு பிறகுதான் நீங்க சொர்க்கத்துல கால் வைக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிட்டானா இல்லையா? முன்னறிவிப்பு செஞ்சுட்டானா இல்லையா? ஐயஹ்சபன்னாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃதனூன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி நீங்க சொல்லிக்கிறதுனால உங்களை நான் சும்மா விட்டுறேன்னு நினைச்சுக்கிறீங்களா? வஹும் லா யுஃதனூன், சோதிக்கப்படாமலேயே நீங்க சோனத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? இன்னொரு ஆயத்துல கேட்கலாம். அது முன்னறிவிப்பு தானே. இப்ப நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்புக்கு மாற்றமா, ஆசைக்கு எதிராக இவைகளெல்லாம் நடக்கும்ங்கிறது ஏற்கனவே அல்லாஹ் ரசூலால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட விஷயம் பொழுது ஏன் தோண்டு போகணும்? ஏன் தற்கொலை சிந்தனையை நினைக்கணும்? எங்கிட்டாவது ஓடிக்கொள்ளாமல் ஏன் நினைக்கிறேன்? அப்போ ஈமான் பலகீனமா இருக்குது. குர்ஆன் வசனத்தின் மீதான நம்பிக்கை ஆக பலகீனம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வெற்று வார்த்தை, உள்ளத்துல இறங்காத, உள்ளுக்குள் இறங்காத, உலகளவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சாயம். அர்த்தம். அதனால வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறதுடைய அந்த தாற்பயத்தை தெரிந்து கொள்வோமையானால் கஷ்டத்தினுடைய சமயத்தில், நெருக்கடியின் சமயத்தில் தோல்ந்து போக மாட்டோம். இன்னும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை மேலும் மேலும் வீரியமடையத்தான் செய்யும் என்பது இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு அருமையான விஷயமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு திடகாத்திரமான உள்ளத்தோடு இந்த வாழ்க்கையை நினைத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும்